أشهد أن محمدا عبده ورسوله أما بعد قد قال الله تعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனது இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக இன்றைய இந்த மார்க்க உபன்யாசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த உறவுகளே, இன்றைய இந்த ஹுத்பா பிரசங்கத்திலே குடும்ப உறவா மார்க்கமா என்ற தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. குடும்பம் என்பது அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே எனக்கும் உங்களுக்கும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கு அல்லாஹுவால் ஏற்பாடு செய்யப்பட்டு தந்தது. மார்க்கம் என்பது அந்த குடும்பத்தையும் அனுசரித்துக் கொண்டு இந்த உலகத்திலே அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு குர்ஆன் சுன்னாவுக்கு கட்டுப்பட்டு தம்முடைய வாழ்க்கையை அமைத்து இந்த உலகத்திலேயும் வெற்றி பெற்று மறுமையிலேயும் வெற்றி பெற வேண்டும் என்று அல்லாஹுவினால் வழங்கப்பட்டது. இரண்டும் மார்க்கத்திலே மிக முக்கியமான பகுதி. அப்படியாயின் ஏன் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டது? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிருஹு பியதிஹி. உங்களில் ஒருவர் ஒரு வெறுக்கத்தக்க மார்க்கத்திலே அனுமதி இல்லாத தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை கண்டால் அதை நீங்கள் உங்களுடைய கையால சக்தி பெற்றிருந்தால் உங்களுடைய கரத்தால் அதை தடுங்கள். உங்களுடைய கரத்தால் உங்களுக்கு தடுப்பதற்கு சக்தி இல்லையா? ஃபபிலிசானிஹி, உங்களுடைய நாவால் நீங்கள் சொல்லி அதை தடுங்கள். அதற்கும் உங்களுக்கு சக்தி பெறவில்லையா? நாவாலையும் தடுக்க முடியவில்லை என்றால் அந்த பாவத்தை விட்டு நீங்கள் ஒதுங்கி அதை மனதால் வெறுத்தி ஒதுங்கி வாழ்ந்து கொள்ளுங்கள். இது ஒரு முஃமினுடைய ஈமானை பாதுகாப்பதில் கடைசி அந்தஸ்து, பலகீனமான அந்தஸ்து என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எல்லோரும் மோமின்கள், குர்ஆன் சுன்னாவை ஏற்றவர்கள், பாவத்தை விட்டு ஒதுங்கி வாழ வேண்டும் என்று நாங்கள் அறுதிமானம் பெற்றவர்கள். அதிலேயும் குர்ஆன் சுன்னாவை, கொள்கையை, தௌஹீதை எங்களுடைய உயிர் மூச்சாக ஏற்றிருக்கக்கூடியவர்கள். எங்களுக்கு முன்னால் பாவங்கள் நடக்கும் போது அந்த பாவத்தை இந்த மூன்று அடிப்படையில் நாங்கள் தடுக்கவில்லை என்று சொன்னால் ஈமானிலே நாங்கள் பலகீனமானவர்களாக ஆகுவோம். அன்பார்ந்தவர்களே, ஆரம்பத்தில் இந்த குடும்ப உறவா மார்க்கமா என்பது ஆரம்பத்தில் இந்த ஏகத்துவவாதிகள், கொள்கைவாதிகள், குர்ஆன் சுன்னாவை ஏற்று நடப்பவர்கள் ஒரு சுன்னாவுக்காக வேண்டி தியாகம் பண்ணினார்கள், உயிர் கொடுத்தார்கள். ஒரு பித்ஆவை தவிர்ந்து கொள்வதற்காக வேண்டி இந்த குடும்ப உறவுகளை பகைத்தார்கள். ஒரு அனாச்சாரம் அரங்கேற கூடாது என்பதற்காக வேண்டி குடும்பங்களை விட்டு ஒதுங்கினார்கள். ஆனால் இன்றைக்கு எந்த இடத்திலே எங்களுடைய ஈமான்
அதாவது ஊசலாடுகின்றது என்று சொன்னால், பாவங்களை கண்டால் கையால தடுப்பது ஒரு புறம் இருக்கட்டும், நாவால் அதை தடுப்பது இன்னும் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை விட்டு ஒதுங்கி நடக்க முடியாமல் அதிலே நாங்களும் பங்கு கொள்ளக்கூடிய பங்குதாரிகளாக இருக்கிறோம். கேட்டால் குடும்ப உறவை பகிக்க முடியாது. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே நடக்குகின்ற அனாச்சாரம், நம்முடைய வீட்டிலே நடக்கின்ற அனாச்சாரம், உறவுகள் என்று சொல்லும் போது இரத்த உறவு, அதே போன்று ஏனைய உறவுகள், இந்த உறவுகளுக்கு மத்தியிலே சில பிழைகளை கன்றி இந்த பிழைகளை நாம் தடுக்க முடியாமல் அந்த பிழைகளை அங்கீகரிக்கக்கூடிய நிலைமைக்கு நானும் நீங்களும் சென்றிருக்கின்றோம். எந்த அளவுக்கு என்றால், இதை பற்றி எடுத்து பேசினால் குடும்பத்தை பகைக்க கூடாது, குடும்பத்தை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களோடு சேர்ந்து நடக்க வேண்டும், அவர்களை பகைத்துக் கொண்டால் சொர்க்கம் கிடைக்காது, அந்த குடும்பமா மார்க்கமா என்று வரும்போது மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் போது, அப்படி சொல்பவர்களை பார்த்து உங்களுக்கு குடும்பத்தினுடைய அந்தஸ்து தெரியாது, குடும்பத்துக்குள் பகையை உருவாக்கக்கூடியவர்கள் நீங்கள் என்றெல்லாம் பேசிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இருக்கின்றது. அன்பாதவர்களே, குடும்பம் என்பது நான் மேலே சொன்ன பிரகாரம் அல்லாஹ் எமக்கு தெரிவு செய்து தந்தது. இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில். அல்லாஹ் தான் எங்களை கிளைகளாக, கோத்திரங்களாக இந்த குடும்பத்தில் பிறக்க வைக்கிறார். அதே போன்று குடும்பம் என்பது அல்லாஹ்வுடைய அர்ஷோடு ரஹீம் என்று சொல்லக்கூடிய இரத்த உறவு என்பது அல்லாஹ்வுடைய அர்ஷோடு தொடர்புடையது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்-ரஹீம் முஅல்லகத்துன் பில் அர்ஷ் தகூலு மன் வஸலனி வஸலஹுல்லாஹ் வமன் கதஅனி கதஅஹுல்லாஹ். இரத்த உறவு என்பது அல்லாஹ்வுடைய அரிசிலே தொங்கிக் கொண்டு சொல்லுகின்றது, யார் என்னை சேர்ந்து நடக்கிறானோ அவனை அல்லாஹும் சேர்ந்து நடப்பான், யார் என்னை துண்டிக்கிறானோ அவனை அல்லாஹும் துண்டிப்பான் என்று இந்த இரத்த உறவு சொல்லுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு வேறொரு இடத்திலே ஈமானோடு சம்பந்தப்படுத்தி பேசுகின்றார்கள். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யஸில் ரஹிமஹு. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் உறவுகளை சேர்ந்து நடக்கட்டும். அதே போன்று ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு துல்லனி அலா அமல், எனக்கு ஒரு அமலை நீங்கள் அறிவித்து தாருங்கள், நரகத்தை விட்டு தூரமாக்க வேண்டும், சொர்க்கத்திலே என்னை நுழைய வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிக் பிஹி ஷைஆ. அல்லாஹ்வுக்கு யாரையும் எதையும் இணை வைக்காமல் அல்லாஹ்வை நீ வணங்கு, தொழுகையை நிலைநாட்டு, ஜகாத்து கொடு, வதஸிலிர் ரஹீம். உறவுகளை, இரத்த உறவுகளை நீ சேர்ந்து நட. அந்த மனிதன் பிரிந்து செல்லுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இவர் போறாரே, இவர் சொன்ன பிரகாரம் அவர் பின்பற்றுவாராக இருந்தால் இவரின் சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அன்பார்ந்தவர்களே, எனவே உறவு என்று சொல்லுவது அரிசோடு சம்பந்தப்பட்டது, அல்லாஹ் ஈமானோடு சம்பந்தப்பட்டது, சொர்க்கம் நுழைவதற்கு மிக முக்கியமான ஒன்று. யார் உறவை துண்டித்து வாழுகின்றானோ அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இவ்வளவு பிரதானமான ஒன்றை மார்க்கத்தோடு ஒப்பிட்டு ஒரு கேள்வி வருகின்றது. எப்படி வருகின்றது? உறவா மார்க்கமா, குடும்ப உறவா மார்க்கமா என்று வரும்போது இவ்வளவு சிறப்பித்து கூறிய அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு பேசிக், ஒரு அடிப்படையை சொல்லுகின்றார்கள். லா தாஅத லிமக்லூகின் ஃபீ மஅசியத்தில் காலிக். அதாவது
படைப்பினங்களுக்கு கட்டுப்பட வேண்டும், உறவுகளுக்கு கட்டுப்பட வேண்டும். ஆனால் என்றைக்குமே மஹ்லூக் அல்லாஹுவால் படைக்கப்பட்டவைகள், உறவுகள் படைக்கப்பட்டவைகள், இந்த படைக்கப்பட்டவைகளுக்கு அல்லாஹுக்கு மாற்றம் செய்து கொண்டு இந்த படைப்பினங்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். இன்னம தாஅத்து ஃபில் மஅரூஃப், கட்டுப்படுவது என்பது நல்ல விடயங்கள், நன்மையான காரியங்களில். அன்பானவர்களே, பாவத்துக்கும் பகைக்கும் கட்டுப்பாடு என்பது கிடையாது. கட்டுப்படுவதில் ஆக முக்கியமானது, உறவுகளிலே ஆக முக்கியமானது தாயும் தந்தையும் பெற்றார்கள். அல்லாஹ் وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க வேண்டாம் என்று அல்லாஹ் முடிவு செய்ததோடு அடுத்தபடியாக பெற்றவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், இரண்டாவதான கட்டளை. அன்பாதவர்களே, ஆக இந்த உலகத்திலே கட்டுப்பாடு, படைப்பினங்களின் கட்டுப்பாட்டுக்கு அல்லாஹ் படைத்த படைப்புகளில் முதலாவது கட்டுப்பட வேண்டியது பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும். அந்த பெற்ற தாயும் தந்தையுமாக இருந்தாலும் அல்லாஹும் ரசூலும் தடை செய்த ஒன்றை அவர்கள் முன்வைப்பார்களாக இருந்தால் அந்த பாவத்துக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லித் தரக்கூடிய ஒரு மார்க்கத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஹாபாக்களில் ரசூலுல்லாஹ் நேசித்த சஹாபாக்களில் இவரும் ஒருவர். ஆரம்பத்திலே மக்காவில் வைத்து இஸ்லாத்தை ஏற்றவர். அன்பானவர்களே, இவர் தன்னுடைய கிட்டத்தட்ட 17வது வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். இவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பதாக இந்த உலகத்திலே ஆக நேசித்தது தன்னுடைய தாய். தன்னுடைய தாயைத்தான் ஆக நேசித்தார்கள். தாய் அளவுக்கு யாரையும் நேசிக்கவில்லை. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அந்த தாய் இவர்களை வெறுக்கலானார்கள், இவர்களை வெறுத்தார்கள். தாய் சொல்லுகின்றார், சஅத் இப்னு அபி வக்காஸை பார்த்து, உன்னுடைய மார்க்கத்தில் பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் கட்டுப்பட சொல்லி இருக்கின்றதல்லவா, ஆகவே நான் சொல்லுகின்றேன், எனக்கு நீ கட்டுப்படு, நீ ஏற்றுக்கொண்ட இந்த புதிய இந்த மார்க்கத்தை விட்டுவிடு என்று. சஅத் இப்னு அபி வக்காஸ் விட்டபாடில்லை, விடவில்லை, கடைசி வர விடவில்லை. கடைசியிலே சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாய் 3 நாட்கள் சாப்பிடாமல் பசியிலே உண்ணாவிரதம் இருக்கிறார். சஅத் இந்த கொள்கையை விட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த தாயினுடைய நிலைமை கவலைக்கிடமாக மாறுகின்றது. சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன் தாயை பார்த்து சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு அல்லாஹு தஆலா 100 முறை உயிரை தந்து, 100 விடுத்தம் உயிரை தந்து, ஒவ்வொரு விடுத்தமும் இந்த சத்திய கொள்கையை விட வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் உயிரை நீத்தாலும் நான் இந்த கொள்கையை, இந்த சத்திய கொள்கையை நான் விடமாட்டேன் என்று சொன்னார். தாய் சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சபிக்கிறார்கள், ஏசுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகின்றான், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின் வஃபிசாலுஹு ஃபீ ஆமைன். 2 வருடம் சுமந்து பால் கொடுத்து, 2 வருடம் பால் கொடுத்த உங்கள் தாய்க்கு, தாயை பற்றி அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் செய்கின்றான். அனுஷ்குர்லி வலிவாலிதை, எனக்கும் உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று சொன்ன அந்த வசனத்திலே தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகின்றான், வ இன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி
மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துத்ஹுமா. அவர்கள் உனக்கு அறிவில்லாத விடயத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டும் என்று அவர்கள் ஏவினால் அதற்கு நீ கட்டுப்படாதே. வஸாஹிப்ஹுமா ஃபித் துன்யா மஅரூஃப். அவர்களை நீ இந்த உலகத்திலே அவர்களோடு உறவு பாராட்டு, நல்ல முறையில் உலக விடயத்தில் உறவு, அவர்களோடு நீ நலவாக நடந்து கொள் என்ற குர்ஆனுடைய வசனம் இறக்குகின்றது. அன்பார்ந்தவர்களே, எனவே இன்றைக்கு நாங்கள் பார்க்குகின்றோம், எங்களுடைய வீடுகளிலே உறவுகளை நேசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, உறவுகளை கவனிக்க வேண்டும், உறவுகளை கோவிக்க கூடாது என்பதற்காக வேண்டி பித்ஆக்களை, அதே போன்று இஸ்லாத்துக்கு மாற்றமான அனாச்சாரங்கள் நடக்கக்கூடிய சபைகளிலே நாங்களும் கலந்து கொள்ளக்கூடிய நிலைமையில இருக்கின்றோம். பிள்ளைகளுடைய விடயத்திலே ஆரம்பத்திலே குர்ஆன் சுன்னாவை உயிர் மூச்சாக நினைத்தவர்கள் பிள்ளைகளோடு அன்பு என்பதற்காக வேண்டி அனாச்சாரங்களை சர்வ சாதாரணமாக ஆதரிக்கின்றார்கள். இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், மழலை குழந்தைகள் அவர்களுடைய மழலை மொழியிலே சினிமா பாடல்களை பாடுகின்றார்கள். பெற்றார்கள் பெருமிதமாக சந்தோஷமாக அவைகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எங்கே போனது தீன்? உறவா மார்க்கமா? அந்த இடத்திலே மார்க்கம் முன்னுக்கு வர வேண்டும், தடை செய்ய வேண்டும். மொண்டசோரி கான்செப்ட் என்று சொல்லி இன்றைக்கு மியூசிக்கோட பிள்ளைகள், கொள்கைவாதிகளுடைய பிள்ளைகளும் டான்ஸ் பண்ணுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, கேட்டால் பிள்ளை பாசம், இது ஒரு சின்ன விடயம் என்று நினைக்கிறார்கள். ஒரு பாடசாலை கான்செப்ட் வந்து விட்டால் அல்லாஹ் அனுமதிக்காது, அல்லாஹுடைய தூதர் தடை செய்கிற கதாபாத்திரங்களிலே நடிக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள். அதிலே அப்படியான சந்தர்ப்பங்களிலே அந்த கூடாத கதாபாத்திரங்களை எடுத்து நடிக்கிறார்கள். அதை தடை செய்ய நாளையற்றவர்களாக பெற்றார்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஈமானுடைய பலகீனம். சில நேரங்களில் அதை பற்றி யாராவது அங்கே ஒருவர் கொள்கைவாதி, குர்ஆன் இப்படி சொல்லுகின்றது, ஹதீஸ் இதை தடை செய்கின்றது என்று சொன்னால், நீங்கள் குடும்பத்தை பற்றி தெரியாதவர்கள், குடும்பத்தை பிரிக்க வந்தவர்கள் என்றெல்லாம் பேசுகின்றார்கள். இது ஒரு சின்ன விஷயம் என்று சொல்லுகின்றார்கள். அன்பானவர்களே, என்ன சின்ன விஷயம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவருடைய வீட்டிலே, அல்லாஹ்வுடைய தூதரின் வீட்டிலே ஒரு ஈச்சம்பழம் கீழே விழுந்து கிடக்குகின்றது. அந்த ஈச்சம்பழத்தை எடுத்து ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சாப்பிட்டு விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஹசன் ரலியல்லாஹு தஆலா, ஒரு ஈச்சம்பழம், சின்ன பிள்ளை, சாப்பிட்டா விட வேண்டியதுதானே. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய விரலை தொண்டைக்குள்ளே போட்டு பிச்சி அந்த ஈச்சம்பழத்தை வெளியே எடுக்கிறார்கள். எடுத்துவிட்டு சொல்லுகின்றார்கள், சதக்காவுடைய பொருளாக இருக்குமோ, தர்மமாக கிடைத்த பொருளாக இருக்குமோ என்று நான் பயப்படுகின்றேன். தர்மமாக வந்தேன், பைத்துல் மாலுடைய சொத்து உங்களுக்கு ஹராம். அதனால் ஒரு ஈச்சம்பழம் கூட அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாத பிரகாரம், அல்லாஹ்வுடைய தூதரின் அனுமதி இல்லாத முறையில் தன்னுடைய பேர குழந்தையினுடைய தொண்டைக்குள்ளே வயிற்றுக்குள்ளே சென்று விடக்கூடாது என்று பயந்தார்கள் என்று சொன்னால் என்ன சின்ன விஷயம்? மியூசிக் சின்ன விஷயமா? ஒரு மனிதனை நரகத்தின்பால் இட்டு செல்லக்கூடிய இன்றைக்கு இந்த மியூசிக் சர்வசாதாரணமாக போய்விட்டது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு காலத்திலே மனிதர்கள் உருவாக்கப்படுவது குரங்குகளாக, பன்றிகளாக உருமாற்றப்படக்கூடிய இந்த மியூசிக்கிலே
இன்றைக்கு சர்வசாதாரணமாக நமது உறவுகள் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உறவின் பக்கம் நாங்கள் நிற்குகின்றோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த செய்தி இன்றைக்கு நாங்கள் சின்ன விஷயமாக நினைக்கிறோமே, அதற்கு இது சால சிறந்ததாக இருக்கின்றது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்னக்கும் லதஅமலூன அஅமாலன் ஹிய அதக்கு ஃபீ அயுனுக்கும் மின ஷஅர். இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அன்றைய காலத்தை பார்த்து சஹாக்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், நீங்கள் சில செயல்களை செய்கின்றீர்கள், அந்த செயல்பாடு உங்களுடைய பார்வையிலே இந்த முடியை விட அற்பமாக நீங்கள் நினைக்கிறீர்கள். சொல்லுவார்கள் இல்லையா, மயிருக்கு கணக்கில் என்று சொல்லுவாங்க நம்ம பாசையில். அத மாதிரி இன்றைக்கு நாங்க சர்வ சாதாரணமாக குடும்ப உறவுகள் செய்யக்கூடிய பாவங்களை பார்த்து இந்த முடிக்கு கணக்கில்லாமல் இருக்கிறோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சில வேலைகளை நீங்கள் செய்கின்றீர்கள், அது உங்களுடைய பார்வையிலே இந்த முடிக்கு கணக்கில்லாமல் இருக்குது. குன்னா நஉத்துஹா அலா அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் மூபிகாத். இந்த செயல்பாடை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே நாங்கள் பெரும் பாவங்களாக நினைத்தோம் என்று சொன்னார்கள். வேறொரு செய்தியிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னல் முஃமின யரா ذنوبஹு கஅன்னஹு காயிதுன் தஹ்த ஜபல். ஒரு மூமினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மூமினுடைய நிலைப்பாடு எந்த நேரமும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மலை அடிவாரத்துக்கு கீழால் உட்கார்ந்து கொண்டிருப்பதை போல இருக்க வேண்டும். எந்த நேரம் அந்த மலையின் தலையிலேயே விழுந்து விடுமோ என்ற பயம் இருக்க வேண்டும். ஒரு ஃபாஜிர், ஒரு கெட்டவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு கெட்ட செயலை, ஒரு பாவமான செயலை கண்டு அவன் எப்படி இருப்பான் என்று சொன்னால், அவனுடைய மூக்கிலே வந்து மொச்சக்கூடிய ஒரு ஈயை இப்படி தட்டி விடுவதை போல இருப்பான். இன்றைக்கு சகோதரர்களை சிந்திச்சு பாருங்கள், பாவம் எந்த அளவுக்கு போயிட்டு என்று சொன்னா, மூக்கிலே மொச்சிற ஈய சர்வசாதாரணமாக தட்டுவதை போல இன்றைக்கு நாங்க உறவுகளுக்காக வேண்டி பாவங்களை விடக்கூடியவர்களாக, பாவங்களை அங்கீகரிக்க கூடியவர்களாக, தாய் கோவிச்சு விடக்கூடாது, தகப்பனுடைய மகன் கோணி விடக்கூடாது, மனைவியை திருப்திப்படுத்த வேண்டும், பிள்ளைகளை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சுன்னாக்களுக்கு புறம்பாக பித்ஆக்களை செய்கின்றோம். அனாச்சாரமான காரியங்களை நாங்கள் பட்டியலிட்டு செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே ஒரு மூமினுடைய நிலைப்பாடு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் மூமின்கள் சிறப்பான ஒரு மாதத்தை பயிற்சியோடு கடத்தி விட்டு இருக்கிறோம். எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த நேரத்திலேயும் நாங்கள் ஒரு மலைக்கு கீழால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு பாவத்தின் பக்கம் சென்றாலும், எந்த ஒரு பாவத்தை கண்டாலும் நாங்கள் கையால தடுக்க முடியுமா? தடுக்க வேண்டும். சக்தி இல்லையா? வாயால சொல்லணும், இது பாவம், இதை விட்டுடுங்க, இது ஹராம், இது பித்ஆ, இது அனாச்சாரம், இது இஸ்ராஃப், இது மார்க்கம் தடை செய்தது என்று சொல்ல வேண்டும். அதை மீறியும் அந்த செயல் உங்களுடைய சொல்லையும் கேட்காமல் நடக்கின்றதா? கடைசி கட்டம் நாங்கள் அந்த சபையிலே இருந்து வெளியாகி சென்று விட வேண்டும், அந்த இடத்தை விட்டு ஒதுங்க வேண்டும். வதாலிக அலாஃபுல் ஈமான், அதுதான் ஈமானுடைய கடைசி அந்தஸ்து என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. எனவே ஈமானுடைய கடைசி அந்தஸ்தையாவது நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புமிக்க சகோதரர்களே,
குடும்ப உறவா மார்க்கமா என்ற தலைப்பிலே முக்கியமான சில செய்திகளை நாங்கள் பார்த்துக் கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, ஒரு மூமின் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஒரு மூமினுடைய உள்ளத்தில் என்றும் குடியிருக்கக்கூடியது அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்களிடத்திலே நபியுடைய சொல் செயல் அங்கீகாரம். நபி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய நப்சை, தன்னுடைய உயிரை விட மேலானதாக இருக்க வேண்டும். அதுதான் மூமின். அல்லாஹ் வேறொரு இடத்திலே சொல்லுகின்றான், குல் இன் கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரத்துமுஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகினு தர்லௌனஹா. 8 விஷயத்தை சொல்கின்றான். ஒன்றுள் வேறொரு வசனத்திலே உயிரை விட மேலானதாக நபி இருக்க வேண்டும். நாங்கள் எங்களை முஹாசபா, எங்களை நாங்கள் பரிசீலனை செய்து பார்த்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கின்றது, ஒரு மோமின் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய உயிரை விட மேலானதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, இந்த உலகத்திலே அல்லாஹ் உறவாக தந்திருக்கிறான் தாய் தந்தையர்கள். குல் நபியே சொல்லுங்க, இன்கான அபுனாவுக்கும் இன்கான ஆபாவுக்கும் உங்களுடைய பெற்றார்கள், வ அபுனாவுக்கும் உங்கள் பிள்ளைகள், வ இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள், வ அஸ்வாஜுக்கும் உங்களை மனைவிமார்கள், வ அஷீரத்துக்கும் உங்களுடைய ஏனைய குடும்ப உறவுகள், வ அம்வாலுன் இக்தரத்துமுஹா நீங்கள் சேகரித்த பணம், வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வியாபாரம், நஷ்டத்தை பயந்து செய்யக்கூடிய வியாபாரம், வ மசாகினு தர்லௌனஹா நீங்கள் விரும்பி குடியிருக்கக்கூடிய வீடு. இந்த 8ம் அங்க பிளஸ் 1 9 அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி. இந்த 8ம் 9ம் அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். சந்தோஷமாக வாழ வேண்டும். ஆனால் இந்த 8ம் அல்லாஹ்வை விட ரசூலை விட மேலானதாக ஒருவன் கொண்டு போய் வைப்பான் என்று சொன்னால், ஃபதரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி, அல்லாஹ்வுடைய வேதனை அவனுக்கு வரும் என்பதை அவன் எதிர்பார்த்திருக்கட்டும், பயந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்ம எல்லாரும் நம்முடைய உள்ளத்துல கை வச்சு கேளுங்க, நாங்கள் எல்லாரும் கொள்கைவாதிகள். எங்கள் வீட்டிலே நடக்கக்கூடிய ஒரு திருமண வைபவத்தை எடுங்கள். ஒரு உதாரணத்தை நாங்கள் அலசுவோம். திருமணம் என்றால் அல்லாஹும் ரசூலும் இலகுவாக்கி தந்திருக்கக்கூடியது. அல்லாஹ் இந்த உலகத்திலே அனைவர்களுக்கும் ஜோடியை படைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர், அந்நிகாஹு மின் சுன்னதி ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, நிக்காஹ் என்பது என்னுடைய சுன்னா, சுன்னாவை யாரும் புறக்கணிக்க வேண்டாம். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே லிதஸ்கனு இலைஹா என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒருவன் மன நிம்மதி அடைவதற்கு இஸ்லாத்திலே ஏற்படுத்தி இருக்கக்கூடியதுதான் நிக்காஹ், திருமணம். இந்த திருமணத்தை இஸ்லாம் எப்படி சொல்லித் தருகின்றது? ஒரு கணவன் ஒரு மனைவி கிடைத்தால் ஒரு ஹித்பா, ஒரு பேச்சுவார்த்தை, அதற்கு பிறகு ஈஜாபு கபூல், மஹர், வலிமா. லேசான முறையில் உலகத்திலே எந்த மார்க்கமும் சொல்லித்தராத இலகுவானதுதான் இந்த நிக்காஹ். இன்றைக்கு மாற்று மதத்தினர்கள் முஸ்லிம்களுடைய ஜனாசாவை பார்த்து பெருமைப்படுவாங்க. ஏன் தெரியுமா? அதை சரியா செய்யறாங்க. காலையில் மரணித்தால் பின்னேரம் அடக்கிடுவாங்க, பின்னேரம் மரணித்தால் இரவு, மிஞ்சினா அடுத்த நாள் காலையில். செலவு கிடையாது, லேசான முறையில். ஏனைய மதத்தினர்கள் கொள்கைவாதிகள் எல்லாம் அதை வச்சுக்கொண்டு பெரிய செலவழிச்சு கொண்டு சீரழிகிறார்கள். அவங்க பேசுவாங்க, சாவு விடா ஜனாசாவா முஸ்லிம்களை பாருங்க சொல்லு. இது அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்தது. இதே போல கற்றுத்தந்த ஒன்றுதான் கல்யாணம், திருமணம். கணவன் மனைவி பேச்சுவார்த்தை, மஹர்,
ஈஜாபு கபூல், மணமகளை மணமகளிடத்தில் ஒப்படைப்பது, வசதி படைத்தால் வசதிக்கேற்ப வலிமா. இந்த திருமணத்தை சுப்ஹானல்லாஹ் எங்க கொண்டு போய் நம்ம சமூகம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு திருமணத்துக்கு எவ்வளவு செலவு, எவ்வளவு அனாச்சாரங்கள். திருமணத்தை ஆரம்பிப்பதில் இருந்து முடிவு வரைக்கும் இஸ்லாம் என்று சொல்லுவது ஒரு சாப்பாட்டுல உப்பு தேசிக்கா மாதிரி ஒரு சின்ன விஷயம்தான். ஈஜாபு கபூல் மாத்திரம்தான் சுன்னா. மற்ற அனைத்தும் பித்ஆ, அனாச்சாரம் இன்றைக்கு நடக்குது எங்களோட வீடுகள்ல. முதலாவது பேச்சுவார்த்தை, அடையாளம் விடுறாங்க. திருமணம் என்போது அடையாளத்துக்கு ஒரு வைபவம், அதற்கு ஒரு 100 சகன் சாப்பாடு. இது என்ன கலாச்சாரம்? இது யாரு காட்டி தந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய எந்த மகளுக்கு அடையாளம் விடுவதற்கு சாப்பாடு எடுத்தார்கள்? எந்த சஹாபி தன்னுடைய மகளின் அடையாளம் விடுவதற்கு சாப்பாடு போட்டார்கள்? அது ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தார்கள். முடிஞ்சதா? அடுத்தது மரவ கலாச்சாரம். ஒரு 100 சகனுக்கு மரவை தூக்கி கொண்டு இவர்கள் அங்கும் அவர்கள் இங்கும். என்ன கலாச்சாரம்? யாரு காட்டி தந்தது? அதற்கு பிறகு மரவோண்டி கல்யாணம். சுப்ஹானல்லாஹ், எங்கிருந்து எந்த கலாச்சாரம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க இல்லையா, ஒரு காலம் வரும் நீங்கள் ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முளம் மன்னியவர்களை கொப்பி பண்ணுவீங்க என்று சொல்லி, அவன் உடும்பு புத்துக்குள்ளே நுழைந்தால் நீங்களும் நுழைவீர்கள் என்று இலக்கண ரீதியாக சொன்னார்கள் அல்லவா? அந்த அடிப்படையில் இன்றைக்கு நடக்குது மருதோண்டி கல்யாணம். அதற்கு பிறகு மியூசிக், ஆடல் பாடல் கூத்து, ஆண்கள் பெண்கள் என்று பாகுபாடு இல்லை. அன்பார்ந்தவர்களே, கேட்டால் இந்த திருமணத்திலே நானும் நீங்களும் பார்க்கிறோம், எங்களுடைய உறவுகளாக இருக்கலாம். இதிலே யார் போய் இது பிழை என்று கையால் தடுத்தவர்கள்? சரி, கையை விடுங்கள், நாவினால் தடுத்தவர்கள் யார்? சொல்லி பார்த்தும் கேட்க மாட்டார்கள். அதை பகிஷ்கரித்து ஒதுங்கியவர்கள் யார்? ஈமானுடைய கடைசி பகுதியை பின்பற்றியவர்கள் எங்களில் யார்? கேட்டால் உறவை பகைக்க கூடாது. அன்பார்ந்தவர்களே, வீட்டிலே வேலி இருக்கும் அண்ணன் தம்பி காணி பிரிக்கும் போது ஒரு அடி காணி தம்பியின் பக்கம் வந்தால் விட்டுக் கொடுங்களை பார்க்கலாம். உலக விஷயத்தில் விட்டுக் கொடுக்கலாம், தாராளமாக அதிலே விட்டுக் கொடுக்கலாம். கொடுக்க மாட்டாங்க. அங்கே அண்ணன் தம்பி உறவு கிடையாது, வெட்டி கொண்டு சாகுவார்கள். ஒரு வாகனம் எடுக்க வேண்டும், கல்வியை தெரிவு செய்ய வேண்டும், எல்லோரும் ஆலோசனை பண்ணி செய்யலாம். அதிலே எல்லாம் தன்னிஷ்டப்படி செயல்படுவார்கள். ஆனால் அல்லாஹ் தடை செய்த இந்த அனாச்சாரத்தில் மாத்திரம்தான் என்ன செய்யறாங்க? உறவுகளை பின்பற்றுகிறார்களாம். லா தாஅத லிமக்லூக், அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு கட்டுப்படவே கூடாது. ஃபீ மஅசியத்தில் காலிக், படைத்த ரப்புக்கு மாற்றம் செய்து கொண்டு கட்டுப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு வருகிறான். ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. வந்து உள்ளே பார்க்கிறாங்க, ஒரு திரைச்சீலை போடப்பட்டிருக்குது, அதிலே உருவப்படம் பொறிக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் மாறி அப்படியே திரும்பி போயிடுறாங்க. ஃபாத்திமா தனது கணவன் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறாங்க. என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுக்கு மாற்றமான, அல்லாஹ் விருப்பம் இல்லாத அந்த திரைச்சீலை இருக்கும் வரைக்கும் நான் வரமாட்டேன் என்று சொன்னார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய தன்னுடைய மனைவி அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு விரிப்பு போர்வையை வைத்திருந்தார்கள். அதிலே உருவப்படம் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் மாறி திரும்பி சென்றார்கள்.
கேட்டார்கள் ஆயிஷா, ஏன் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நாளை மறுமையிலே இந்த உருவத்துக்கு உயிர் கொடுக்கும்படியாக உனக்கு வேலை செய்யப்படும், அதனால் நான் அந்த இடத்துக்கு வரமாட்டேன் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த மார்க்கத்தில் பயிற்றுவிக்கப்பட்ட நாங்கள், அந்த குர்ஆன் சுன்னாவை ஏற்றுக்கொண்ட நாங்கள் எப்படி இந்த அசத்தியங்களை, இந்த அனாச்சாரங்களை உறவுகளாக இருந்தாலும் ஆதரிக்கலாம்? பெரிதொரு இடத்திலே பாருங்கள், சூரத்து தஹரீம், தஹரீம் என்ற ஒரு சூறாவே இறக்கப்படுகின்றது. எதற்காக இறக்கப்பட்டது? அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் சில மனைவிமார்களிடத்திலே போய் தேன் சாப்பிட்டு விட்டு வருகிறார்கள். அந்த தேன் சாப்பிட்டு விட்டு வருவதை பிற மனைவிமார்கள் கிண்டல் அடிக்கிறார். வாயில ஒரு வாடை வருகிறது அப்படின்னு சொல்லி அவங்களே கிண்டல் அடிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கோபம் வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் இனி தேனே சாப்பிட மாட்டேன், ஹராம் என்று சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குறான் பாருங்க. நபி என்று பார்க்கவில்லை, பிழையை கண்டித்தான். அல்லாஹ் குர்ஆன்ல இறக்குகின்றான், யா அய்யுஹன் நபி, நபியே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக தப்தகி மர்லாத் அஸ்வாஜிக். அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை நீங்கள் எப்படி ஹராமாக்கலாம்? எதற்காக? ரீசன் சொல்லுகிறார். எதற்காக? தப்தகி மர்லாத் அஸ்வாஜிக், உங்கள் மனைவிமார்களுடைய திருப்திக்காக வேண்டி, உங்களுடைய மனைவிமார்களின் திருப்திக்காக வேண்டி நீங்கள் ஹராமாக்க முடியுமா என்று கேட்கிறான். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு எங்கட மனைவி திருப்தி பட வேண்டும், பெண் பிள்ளைகள் திருப்தி பட வேண்டும். ஆண் பிள்ளைகள் உழைக்கிறார்கள் என்று சொன்னால், சம்பாதிக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு அலாதியான, அவங்க சம்பாதிக்கிறாங்க, எந்த பாவத்தை வேண்டுமென்றாலும் அங்கீகரிக்கலாம் என்று போய்விட்டது. எனவே அன்பார்ந்தவர்களே, குடும்பமா உறவா, குடும்ப உறவா மார்க்கமா என்று வரும்போது குடும்ப உறவு ரொம்ப முக்கியம். அதிலே இரண்டாவது கருத்துக்கு இடமே இல்லை. அல்லாஹ்வோட அரிசோடு சம்பந்தப்பட்டது, ஈமானோடு சம்பந்தப்பட்டது, சொர்க்கம் நுழைவதற்கு மிக முக்கியமான ஒன்று. அதிலே தடை இல்லை. ஆனால் அந்த குடும்ப உறவு அல்லாஹ்வுக்கு மாற்றமான, ரசூலுடைய சுன்னாவுக்கு மாற்றமாக அனாச்சாரத்துக்கு ஆதரவான ஒரு செயலை செய்யும் என்றிருந்தால் குடும்ப உறவை தூக்கி வீசிவிட்டு ஒரு மூமின் நிச்சயமாக அல்லாஹ் ரசூலின் பக்கம், குர்ஆன் சுன்னாவின் பக்கம் திரும்புவான். அவன் தான் உண்மையான மூமின். அப்படி திரும்பவில்லை என்றால் அவனிடத்திலே ஈமான் இல்லை என்பதுதான் உறுதியான செய்தியாக குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு படித்து தருகின்றது. எனவே உறவுகளை பேணுவோம், நல்ல விஷயங்களிலே உறவுகளுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்வோம், பிழையான காரியங்களை வாயால சொல்லி தடுப்போம். இல்லையா, அவர்களுக்காக வேண்டி துஆ செய்து விட்டு பாவத்திலே எக்காரணம் கொண்டும் பங்கு கொள்ளாமல் ஒதுங்குவோம். அது எந்த விதத்திலும் குடும்ப உறவை பகைத்ததாகவோ வெறுத்ததாகவோ ஒதுக்கியதாகவோ ஆகாது. எனவே குடும்ப உறவையும் பேணுவோம், மார்க்கத்தையும் பேணுவோம். குடும்ப உறவா மார்க்கமா என்று வரும்போது குடும்ப உறவு ஹலாலான ஆகமாக்கப்பட்ட விடயத்தில் குடும்ப உறவுகளோடு இருப்போம். குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரணான விடயங்களில் குடும்ப உறவு விட்டு ஒதுக்கி மார்க்கத்தின் பக்கம் இருந்து கொள்வோம். வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் அந்த அடிப்படையில் செயல்படுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாகிஸ்ஸலாம்.